ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசியும், ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து உன் குமார்த்திகள் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் நசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஒட்டகங்களின் யாராலும் மீதியாய் எப்பாத்தா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். செபியாவுள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் துபார்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரஸ்தம்படுத்துவார்களாக. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். எபியாத்தின் கடாக்கள் எல்லாம் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டது. என் பலிபீடத்தின் மேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மேம்படுத்துவேன். மேகத்தைப் போலவும் தங்கள் பல கனி துவரங்களுக்கு தீ விரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மேம்படுத்தினார் என்றும் உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாய் கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலரின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அந்நியரின் புத்திரர் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜா உன்னை செய்ப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபை நான் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனை கொண்டு வரும்படிக்கு அவர்களுடைய ராஜாக்கள் அழைத்து வரும்படிக்கும் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படும், எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யம் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தலத்தை சிங்கரிக்கும்படிக்கு லீபியோனின் மகிமையும் தேவதாரு விருஷங்களும் பாய்மர விருஷங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரும்படிக்கு என் பாதஸ்தானத்தை மேம்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளையும் முனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடாதுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிமைப்படுத்துவேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்கணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டனைக்காரர்களை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை தேசத்தில் அழியும், நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் ரட்சிப்பு என்றும் உன் வாசல்கள் துதி என்றும் சொல்வாய். இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுகந்தரிக்கும் குடிகளும் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியையுமாய் இருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடிப்பேன்.